Disproportionate. Proportionate, disproportionate. இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னா ஒரு சரியான விகிதாசாரம் இல்லாத. உதாரணத்துக்கு ஒரு அம்மா சமையல் பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பார்ல கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்றாங்க, நான் மறந்தாப்புல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்ற ஒரு விஷயத்துக்கும் அவங்க சொல்ற ஒரு விஷயத்துக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் இருந்தது. ரொம்ப ஓவரான ரியாக்ஷன் கிடையாது. ஆனா அந்த அம்மா இவர் இப்படி சொல்லும்போது, உப்பு அதிகமா இருந்தா போய் குப்பை தொட்டியில போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, அது ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரியாக்ஷன். அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு பதில் தேவையில்லை. அதுதான் டிஸ்ப்ரொபோர்ஷனேட். அதே நேரத்துல இவர் இந்த சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிளேட்டை எல்லாம் உடைச்சு அட்டகாசம் பண்ணாருன்னா அதுவும் ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரியாக்ஷன் தான். அதாவது நமக்கு எந்த அளவுக்கு செய்யணுமோ அதை விட அதிகமாகவோ அதை விட குறைவாகவும் இருக்கலாம். ஒரு இடத்துல கோபம் வர வேண்டிய இடத்தில் கோபமே வரலனாக்கா அதுவும் ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரியாக்ஷன் தான். அதாவது சரி, அந்த விகிதாசாரத்துல ஒரு சரியாக இல்லை என்று சொல்வதற்கு தான் இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ரெண்டு உதாரணம் பார்ப்போம். The punishment was disproportionate to his action. அவர் ஒரு செயல் செய்திருக்கிறார், ஒரு தவறு செய்து விட்டார். அவர் செய்த தவறுக்கு அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனா தண்டனை ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் செஞ்ச அந்த செயலை பத்தி பார்க்கும்போது, அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அல்லது அந்த தண்டனை மிகவும் குறைவாக இருக்கிறது. டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னா ரெண்டு அர்த்தத்திலையும் நம்ம சொல்லலாம். அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். சரியான விகிதத்தில் இருந்தால் அது ப்ரொபோர்ஷனேட். தி பனிஷ்மெண்ட் வாஸ் ப்ரொபோர்ஷனேட் டு ஹிஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் செஞ்ச அந்த குற்றத்திற்கு அந்த தண்டனை சரியா தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ப்ரொபோர்ஷனேட். அதே அளவில் தான் இருந்ததுன்னு சொல்லும்போது ப்ரொபோர்ஷனேட். டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னு சொல்லும்போது ஒன்றா அதிகமாக இருந்தது அல்லது குறைவாக இருந்தது. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். Her joy was disproportionate to her good fortune. ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதா இருக்கு, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அதிர்ஷ்டமான இதெல்லாம் கூட சொல்லலாம். குட் ஃபார்ச்சூன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான அதிர்ஷ்டமான நல்ல ஒரு எதிர்காலம், அந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு வார்த்தை தான் இந்த குட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது. அப்பொழுது அவளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அவள் விரும்பியபடியே அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் அவளுக்கு ஒரு திருமணம் நடக்க போகிறது. அப்போ அந்த நிலைமையில உண்மையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா அவள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது her joy was disproportionate to her good fortune. அவளுக்கு கிடைக்கிற அந்த அதிர்ஷ்டத்திற்கு அந்த அளவுக்கு அவளுடைய சந்தோஷம் இல்லை. அதுதான் டிஸ்ப்ரொபோர்ஷனேட். டிஸ்ப்ரொபோர்ஷனேட் சொல்லும்போது அந்த அதிகமாகவும் ஒரு செயலுக்கு இன்னொரு செயல் அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது குறைவாகவும் இருக்கலாம். There was a disproportionate quantity of salt in the sambar. இந்த சாம்பார்ல ரொம்ப அதிகமான உப்பு இருந்தது. அதிக விகிதாசாரத்தில் உப்பு இருந்தது. இந்த உப்பு அதிகமா போய் தானே இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது. அப்போ there was a disproportionate quantity of salt in the sambar. உங்களுக்கும் இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சில வாக்கியங்கள் அமைக்க முடிந்தால் அவற்றையும் அமைத்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் அதுக்கான ரியாக்ஷன் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.